இங்கே நிறைய பேருக்கு வந்து ஸ்ட்ரென்த் அண்ட் கண்டிஷனிங் என்ன பண்ணணும்னு ஒரு பெரிய ஐடியா இல்லை ப்ரோ. ஸோ ஒரு பாக்ஸருக்கு அவனோட எக்ஸ்ப்ளோசிவ்னஸ், ஸ்பீடு, அஜிலிட்டி எல்லாமே இம்ப்ரூவ் பண்ணும், ஓவரால் பவர் எல்லாமே இம்ப்ரூவ் பண்ணணும்னா ஒரு ஸ்ட்ரென்த் அண்ட் கண்டிஷனிங் பிளான் ஒரு வீக்கில் எப்படி இருக்கணும், எவ்வளோ செஷன் இருக்கணும்? நிறைய கோச்சஸ் வந்து ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் கொடுக்க மாட்டாங்க. பட் ஓல்டு கோச்சஸ் பார்த்தீங்கன்னா வெயிட்ஸ் தூக்க விட மாட்டாங்க. பவர்லேருந்தே பண்ணலாம் போதும், ஃப்ரம் நீ ஃப்ரம் இயர் டவுன். இப்போ ஸ்பீட் டெவலப் பண்ணணும்னா அவங்க என்னென்ன ஜென்ரலாக அவங்களோட ட்ரைனிங் ஷெட்யூலில் வந்து இன்க்ளூட் பண்ணணும்? ப்ரோ இங்கே நிறைய பேருக்கு வந்து ஸ்ட்ரென்த் அண்ட் கண்டிஷனிங் என்ன பண்ணணும்னு ஒரு பெரிய ஐடியா இல்லை ப்ரோ. ஜென்ரலி ஸ்பீக்கிங் அவங்க வந்து ஓகே வெயிட்ஸ் மேபி லிஃப்ட் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஜிம் போகிறவங்கள பார்த்து இன்ஸ்பயர் ஆகி லைக் அந்த மாதிரி ஜிம் போகிறவங்களோட ஒர்க் அவுட் எடுத்து பண்ணுறாங்க, அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க கரெக்டாக. ஸோ ஒரு பாக்ஸருக்கு அவனோட எக்ஸ்ப்ளோசிவ்னஸ், ஸ்பீடு, அஜிலிட்டி எல்லாமே இம்ப்ரூவ் பண்ணும், ஓவரால் பவர் எல்லாமே இம்ப்ரூவ் பண்ணணும்னா ஒரு ஸ்ட்ரென்த் அண்ட் கண்டிஷனிங் பிளான் ஒரு வீக்கில் எப்படி இருக்கணும், எவ்வளோ செஷன் இருக்கணும்? ஒரு வீக்கில் ட்வைஸ் இஸ் பெட்டர். ஓகே, ட்வைஸ் பெட்டரு. இப்போது என்ஐஎஸ் கோச்சஸ்லாம் இருக்காங்கன்னா அவங்க ஆல்மோஸ்ட் அவங்க ஐடியா இருக்கும், எல்லாம் படிச்சிருப்பாங்க. ஸோ அவங்க ட்ரைனிங் ப்ரோக்ராம் வந்து அதுலேருந்து அவங்க வந்து கிளாஸ் எடுத்துகிட்டு இருப்பாங்க. ஓகே. ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா நிறைய கோச்சஸ் வந்து ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் கொடுக்க மாட்டாங்க. பட் ஓல்டு கோச்சஸில் பார்த்தீங்கன்னா வெயிட்ஸ் தூக்க விட மாட்டாங்க. வெயிட் ட்ரைனிங் இம்பார்ட்டன்ட். வெயிட் ட்ரைனிங் தான் வந்து நம்மளுக்கு கேம் சேஞ்சரே. வெயிட் ட்ரைனிங் தான். நம்ம ஒரு ஷாக் அப்சர்வ் பண்ணுற பஞ்ச் லோடு வாங்குறோம் கூட நம்ம நிறைய வெயிட் ட்ரைனிங் பண்ணியிருக்கணும். ஸோ மெயின் திங் அது. ஸோ நிறைய மீன்ஸ் அந்த 2 days ஷெடியூலில் கரெக்டாக பண்ணி 2 days இஸ் ஃபைன். ஓகே. நம்ம மோஸ்ட்லி இப்போ க்ளீன் அண்ட் ஜெக் ஸ்நாச்லாம் நம்ம பண்ணுவோம். ஓகே. பட் நம்ம பவரில் பண்ணுவோம், ஸ்குவாட் ஃபுல் இருந்து பண்ணாமல் நம்ம நீ கீழே இருந்தால் பண்ணுவோம். கொஞ்சம் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டுறீங்களா? ஸோ நார்மலாக வெயிட் லிஃப்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க லைக் க்ளீன் அண்ட் ஜெக் பண்ணும்போது மோஸ்ட்லி தே டூ ஃப்ரம் கிரவுண்ட். பட் தே ஆல்சோ ப்ராக்டிஸ் ஃப்ரம் இங்கே நீ பிலோ ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. பட் நம்ம பவர்லேருந்தே பண்ணலாம் போதும், ஃப்ரம் நீ ஃப்ரம் இயர் டவுன் அப். ஸோ இந்த மாதிரி நம்ம க்ளீன் அண்ட் ஜெக்கு ஸ்நாச்சும் அதே மாதிரி நம்ம ஸ்நாச் பண்ணுறனாலும் ஃப்ரம் பிலோ த நீ ஸ்நாச் பண்ணாலே போதும். ஓகே. நம்ம அந்த ப்ராக்டிஸ்னா நம்ம 2 days தான் வெயிட் ட்ரைனிங் பண்ண போகிறோம். வெயிட் ட்ரைனிங் வந்து நம்ம வெயிட் லிஃப்டர்ஸ் மாதிரியோ இல்லை ஒரு பவர் லிஃப்டர்ஸ் மாதிரியோ நம்ம டெய்லி ட்ரைனிங் பண்ண போகிறது இல்லை. ஓகே. நம்மளுடைய வீக்கில் 2 days தான் அந்த செஷன் இருக்கும். 2 days வந்து அவங்க மேக்ஸிமம் அவங்களுடைய மேக்ஸிமம் பெனிஃபிட்ஸ் நம்ம கொடுக்கணும். ஓகே. அந்த 2 daysல அவங்க என்ன தேவை? ஒன்று எக்ஸ்ப்ளோசிவ் தேவை, மசில் என்ட்ரன்ஸ், ஸ்ட்ரென்த் என்ட்ரன்ஸ் தேவை, இது பேசிக்காக ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் தேவை. ஸோ இது எல்லாமே அவங்க கம்பைண்டாக அவங்களுக்கு நம்ம ட்ரைனிங் கொடுக்கணும். பெட்டர் ஸ்ட்ரென்த் அண்ட் கண்டிஷனிங் கோச் ஒருத்தர் பார்த்து அவங்ககிட்ட இருந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணி ப்ரோக்ராம் நல்லது. ஏன்னா இன்னும் ஸ்ட்ரென்த் அண்ட் கண்டிஷனிங் கோச்சஸ் கிட்ட போகிறளவுக்கு இன்னும் நம்ம பசங்க வரல. எல்லாம் பண்ணுறாங்க, சப்ளிமெண்ட்ஸாக வாங்கி சாப்பிட்றாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. பட் இதுக்கு செலவு பண்ண மாட்டுறாங்க. ஏன்னா நம்ம பேசிக்காக பண்ணுவோம். இதெல்லாம் அட்வான்டேஜ். ஏன்னா இதுலையும் அங்கே தான் போனால் பண்ணுவேன். ஒரு எஸ்டிடியில் போய் ஒரு டீமில் இருந்தால் நீ இது பண்ணுவேன், சாய் போனால் பண்ணுவேன். அதை நீ இங்கேயே ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா பேசிக்ஸ் உனக்கு இங்கேயே ஒரு காம்படிஷன் பண்ணும்போது இன்னும் ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் மெயின். கண்டிப்பாக கிளாஸ் ஃபிட்னஸ் வாக்கிங் ஷெட்யூலே பார்த்தீங்கன்னா மார்னிங் ஃபிட்னஸ், ஈவினிங் வாக்கிங் ட்ரைனிங் அந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் ட்ரைனிங் பண்ணும்போது எஸ்டிடியில் ட்ரைனிங் பண்ணி தான் தெரியும். ஸோ அப்படி தான் எல்லாரும் எங்கே போனாலுமே அப்படி தான் இருக்கும் ட்ரைனிங். ஸோ ஜென்ரல் ஃபிட்னஸ் மெயின். ஜென்ரல் ஃபிட்னஸாக வெயிட் ட்ரைனிங் ட்வைஸ் இன் a week is better. ஒலிம்பிக் லிஃப்ட்ஸ் தான் பண்ணுமா இல்லை ஜஸ்ட் வேறு ஏதாவது கூட? இல்லை, இப்போ நம்ம எக்ஸ்ப்ளோசிவ்க்கு நம்ம தம்பிள் ஸ்நாச் பண்ணலாம். ஓகே. தம்பிள் க்ளீன் பண்ணலாம். ஓகே. லிஃப்டிங் ஒலிம்பிக் லிஃப்டிங்கில் பண்ணலாம். பட் நம்ம அவங்களுமே ட்ரெயின் பண்ணக்கூடாது. நம்ம கேமுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சிலது மாற்றிக்கணும். ஓகே. செட்ஸ் அண்ட் ரெப்ஸ்னால் இப்போ எவ்வளோ பண்ணணும் ப்ரோ? செட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம 1 rep max பண்ண மாட்டோம். ஓகே. 1 rep max வந்து நமக்கு ஏன்னா நம்மளுக்கு தேவையில்லாது. 1 rep max வந்து மேபி வில் கெட் இன்ஜுரி. ஓகே. ஸோ நம்ம 1 rep max பண்ண மாட்டோம். இப்போ 3 rep, ஒரு 3 rep max கொஞ்சம் வெயிட்டில் 3 rep. ஸோ அவங்க பாடி வெயிட்லேருந்து நம்ம அவங்க 3 rep max மாதிரி இப்போது 1 rep max போகிறதுனால ஒரு 100 kg பண்ண முடியும்னா அவனை 3 rep வந்து 60 பண்ணுறானா அதில் நம்ம அவனை பிக்கப் பண்ணலாம். ஓகே. ஸோ அந்த மாதிரி பண்ணலாம். ஹைபர்ட்ராபி கொடுக்கலாம். ஹைபர்ட்ராஃபி பண்ணலாம். ஓகே. ஹைபர்ட்ராஃபி நம்ம மசில் என்ட்ரன்ஸ் ஹைபர்ட்ராஃபி இல்லைன்னா என்ட்ரன்ஸ் ட்ரைனிங் லைக் சர்க்யூட் ட்ரைனிங் மாதிரி பண்ணுறது. ஸோ இதில் தான் நமக்கு கிடைக்கும். பண்ணலாம் ட்வைஸ் 2 days தான். பட் ஃபுல்லாக ஓவரால் ஃபுல் பாடி கவர் மாதிரி பண்ணணும். ஓகே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சர்க்யூட் ட்ரைனிங் அப்படின்னா அதில் என்னென்ன எக்ஸசைசஸ் இருக்கணும் ப்ரோ? ஸோ சர்க்யூட் ட்ரைனிங் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ இட்ஸ் லைக் வி டூ லைக் 1 minute ஈச் ஒர்க் அவுட் 30 seconds பண்ணுவோம். ஸோ ஃபுல் பாடி கவர் மாதிரி ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்கும் இருக்கணும். ஸோ ஒரு க்ளீன், ஒரு தம்பிள் ஸ்நாச்சு, இல்லை கெட்டில்பெல் ஸ்விங்கு அது இருக்கலாம். இன் பிட்வீன் ஒரு ஐனிஸ், லோனிஸ், ஒரு லேடர் ட்ரில்லு. ஸோ அது என்னென்னா நம்ம ஒரே மூமெண்ட் பண்ணக்கூடாது. ஓகே. நம்ம கேமுக்கு ஏற்ற மாதிரி ஸோ கைண்ட் ஆஃப் மூமெண்ட்டு ஓகே வித் ஆடட் வெயிட்ஸு இருக்க மாதிரி பண்ணால் பெட்ரு. ஓகே. இப்போ இதில் ப்ளயோமெட்ரிக்ஸ்லாம் எங்கே வரும்? ப்ளயோமெட்ரிக்ஸ் நம்ம வெயிட் ட்ரைனிங் கூட ஆட் பண்ணலாம் ஆக்சுவலி. இல்லைனா இண்டிவிஜுவல் செஷன் ஃபார் எஜிலிட்டி
நம்ம லேடர் ட்ரில்ஸ்லாம் பண்ணுவோம், ladder ஸ்டெப்ஸ் பண்ணுவோம். ஸோ அன்றைக்கி நம்ம ப்ளேமெட்ரிக் பண்ணலாம். இது வந்து லாடர் ட்ரில்ஸ் இதெல்லாம் ஸ்ட்ரென்த்தோட ஆட் பண்ணிக்கணும். இல்லை தனியாக பண்ணலாம். ஓகே, ஸோ அந்த 2 daysல இது வராது. 2 days வேண்டாம். Okay. 2 days இல்லாமல் தனியாக லேடர் ட்ரில்ஸ், ஏன்னா லைக் கார்டியோ ஓகே. அந்த ஒரு டே பண்ணலாம். லேடர்ஸு, ப்ளேமெட்ரிக்ஸு. ஸோ அது ஒரு தனியாக நம்ம மார்னிங்ஸ் ஒரு செஷனில் அது பண்ணுறது பெட்ரு. ஓகே. ஸோ நீங்கள் ஜம்ப் பண்ணுறீங்க, இப்போ ப்ளே பாக்ஸில் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ளே பாக்ஸில் இப்போ மேக்ஸிமம் ஹைட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அது ஒரு 3 rep 5 rep மட்டும், ஏன்னா அதிகம் குதிக்க முடியாது. புரியுது முடியாது. பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லேடர் ட்ரில்ஸ், சின்ன சின்ன ஜம்ப்ஸு, Okay. நம்ம லைக் சேம் ஹவ் வி டு வெயிட் ட்ரைனிங், ஸ்ட்ரென்த் பண்ணுவோம், 5 rep 5 5 to 5 பண்ணுவோம், தென் ஹைப்பர் ட்ரை பண்ணுவோம். அதே மாதிரி உங்கள் ப்ளே பாக்ஸு ஜம்ப்ஸை வந்து ஒரு கம்மி ரெப்ஸ் வச்சுட்டு நம்ம நார்மலா இப்போ இது பண்றது நிறைய பண்ணலாம். ஸோ அது செஷனாக பண்ணிட்டு தென் பேக் சார்ஜ் பண்ணுறது, ஓகே. ஃபினிஷர் பேக் சார்ஜ் 10 rep லைக் 10 10 seconds seconds ஸ்பீட் டெவலப் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த மாதிரி ட்ரைனிங் ஷெட்யூல் வச்சிடலாம். ஓகே. இப்போ ஸ்பீட் டெவலப் பண்ணணும்னா அவங்க என்னென்ன ஜென்ரலாக அவங்களோட ட்ரைனிங் ஷெட்யூலில் வந்து இன்க்ளூட் பண்ணணும் ப்ரோ? ஜென்ரல் ஃபிட்னஸ் ஸ்ப்ரிண்ட், ஷார்ட் ஸ்ப்ரிண்ட்ஸு, ஓகே, ரியாக்ஷன் ஸ்ப்ரிண்ட்டு, ம், ஸோ இது பண்ணுவோம். தென் நம்ம பேக்கில் பார்த்தீங்கன்னா ஸ்பீடுக்கு நாட் கோ ஆன் ஹெவி பேக், ஓகே. லைட் பேக்கில் நம்ம சின்ன ஒரு நம்ம காம்படிஷனுக்கு என்ன க்ளவ் போடுமோ அந்த க்ளவ் போட்டு 10 ounce 10 ounce above 69 kgனா 12 ounce gloves. ஓகே. ஸோ 10 ounce gloves போட்டு விசில் சவுண்ட் கேட்டோன்னே அட்டாக் பண்ண வைக்கிறது. ஓகே. விசில் சவுண்ட், வெயிட், ஸ்பீடு. ஸ்பீட் ட்ரைனிங், நீங்கள் ஸ்பீட் தானே கேட்டீங்க? ஸ்பீட் ட்ரைனிங்னா விசில் பண்ணால் 10 punches ஃபாஸ்ட்டாக, தென் வெயிட் 10 second breathe again 10 punches ஃபாஸ்ட்டாக. ஸோ இது வந்து உங்களுக்கு ஸ்பீடு டெவலப் பண்ணும். ஓகே. டாப் அண்ட் ஸ்ப்ரிண்ட்ஸ்னு சொன்னீங்களே, எவ்வளோ தூரம் ஓடணும் ப்ரோ? ஷார்ட் ஸ்ப்ரிண்ட் ஓ, ஷார்ட் ஸ்ப்ரிண்ட் 30 இல்லை 20 40 60 80 100 அது பண்ண வைக்கலாம். பட் அதுக்குள்ள ஸ்பீட் என்ட்ரன்ஸ் தான் வரும். ஸ்பீட் எனக்கு ஜஸ்ட் 50 meter ஸ்ப்ரிண்ட் இல்லை 100 meter ஸ்ப்ரிண்ட். இனிஷியல் அந்த ஆக்சலரேஷன் மட்டும் ஃபுல்லாக இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் அப்படியே டாப் ஸ்பீட் ரீச் பண்ணதுக்கப்புறம் ஸ்லோ டவுன் பண்ணி ஸ்டாப் ஸ்பீட் வரைக்கும் லைக் ஆக்சலேட் ஸ்பீட் என்ட்ரன்ஸ் பண்ணுவோம்ல. ஓகே. ஒரு 100 meterல ஸ்பீட் வரைக்கும் பண்ணால் போதும். ஆக்சலேட் ஸ்டார்ட் பண்ண ஆக்சலேட் ஸ்பீட் அது வரைக்கும் பண்ணால் போதும். ஓகே. தென் நம்ம ஸ்பெசிஃபிக்காக நம்ம பேக்கில் சார்ஜ் பண்ண வைக்கிறது 10 seconds பிரேக்கு. ஸோ கொஞ்சம் 10 seconds 20 seconds பிரேக் தரலாம். ஸ்பீட் என்ட்ரன்ஸ்க்கு பேக் டு பேக் 10 second பிரேக் 10 seconds இல்லை 15 seconds ஸ்பீட் என்ட்ரன்ஸ் ஆகிடும். அவன் கொஞ்சம் ஃபெட்டிக் ஃபீல் ஆரம்பிச்சிருவான். 15 seconds 20 seconds பஞ்சஸ், அகைன் ஒரு 15 seconds 10 seconds பிரேக்கு. ஸோ அது அப்படி பண்ணிக்கலாம். ஸ்பீட் என்ட்ரன்ஸ் ஸ்பீடு கொஞ்சம் பிரேக் அதிகம் கொடுத்து 10 punches. ஸ்பீடுக்கும் ஸ்பீட் என்ட்ரன்ஸ்க்கும் ஒரு பேசிக் டிஃபரன்ஸ் தியரட்டிக்கலி. ஸ்பீட்ன்றது நம்ம மேக்ஸிமம் ஸ்பீடாக பண்ணுறோம் ஒரு 5 punches. அது ஒரு 15 punches பண்ணும்போது அதை கண்டினியூஸாக ஃபட்டிக் இது பண்ணி அதில் நம்ம ஸ்பீடாக ஒரு மேக்ஸிமம் ஸ்பீட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்லோ ஆகிடும். அதை விட்டுருங்க. அந்த ஸ்பீடுக்கு அப்புறம் ஒரு ஃபெட்டிக் பண்ணுறோம்ல, அதுதான் ஸ்பீட் என்ட்ரன்ஸ். ஓகே. அந்த ஃபெட்டிக்லேயே ஒரு ஸ்பீடை மெயின் பண்ணுறோம்ல, அதுதான் ஸ்பீட் என்ட்ரன்ஸ். அது இன் ரிங்கில் எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்? இன் ரிங்கில் வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் நீங்கள் அதுக்கப்புறம் பார்த்தா நீங்கள் எல்லாமே மோஸ்ட்லி ஸ்பீட் என்ட்ரன்ஸ் ஸ்ட்ரென்த், அதான் ஸ்ட்ரென்த் என்ட்ரன்ஸாக ட்ரைனிங் ஃபைட் பண்ணுவோம். நம்ம திடீர்னு ஒரு பஞ்ச் எக்ஸ்ப்ளோசிவ் அடிக்கும் திடீர்னு. ஸோ அதுக்கு தான் நம்ம அது எல்லாமே நம்ம சொன்னால் இது பெரிய டாபிக் நம்ம சொல்லிட்டே இருக்கலாம். ஓகே. ஸ்பீட் பண்ணுறோம், அதுக்கு தனியாக நம்ம அதுக்குன்ட்டு ஸ்பேரிங் பண்ணணும். ஸ்பீட் ட்ரைனிங்ன்ட்டு ஸ்பீடுக்குன்னு ஒரு ஸ்பேரிங் இருக்குது, செஷன் இருக்குது. 30 seconds ஸ்பேர் பிரேக், 30 seconds பிரேக். ஸோ இதில் வந்து நடுவில் இருக்கவனுக்கு வந்து ஸ்பீட் டெவலப் ஆகுது. 30 seconds போயிட்டு வராமல் பார்த்தியா வெளியே, அவனுக்கு ஸ்பீட் டெவலப் ஆகும். ஸோ 30 seconds ஃபுல் அவுட் லைக் ஸ்பீடாக பஞ்சஸ் பண்ணணும், அவ்வளோதான். இல்லை, அவன் 30 seconds ஸ்டார்டிங்கில் வந்து அவன் ஆக்டாக தான் இருப்பான், ஸ்பீடாக தானே பண்ணுவான். அதுக்கப்புறம் தான் அவனுக்கு ஸ்லோவாக ஆரம்பிக்கும். ஸோ அப்போ அவனை வெளியே தூக்கிட்டு அடுத்த ஆளில் போடு. ஸோ ஓகே, அவனுக்கு வந்து என்னன்னா நார்மலாக என்ட்ரன்ஸ் டெவலப் ஆகிட்டு இருக்கும், நல்ல போகிறவனுக்கு ஸ்பீட் டெவலப் ஆகிட்டு இருக்கும். ஓகே. தென் அவனுக்கு பிரேக் போடு, அடுத்த ஆள் போடு. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது ஸ்பீட் என்ட்ரன்ஸ் டெவலப் ஆகும். இப்போது 2 நாள் ஸ்ட்ரென்த் சொன்னீங்க, மற்ற 3 நாள் இல்லை 4 நாள் மார்னிங்ஸில் வேறு என்ன பண்ணணும் ப்ரோ? மார்னிங்ஸில் நீங்கள் ஸோ ஒன் டே யூ கேன் டூ ஃபார் 1 day ஸ்ப்ரிண்ட்ஸ் பண்ணலாம். ஸ்ப்ரிண்ட், ஒன் டே எஜிலிட்டி, ஓகே, 1 day கேம்ஸ். ஸோ இது வந்து அந்த எவ்வளோ க்ரௌட் இருக்குது, அவங்க என்ன ட்ரைனிங் பண்ணுறாங்க, அந்த இண்டிவிஜுவல் கோச்சுக்கும் அத்லெட்டை பொறுத்து தான். நம்ம வெளியே இருந்து இப்போ நான் பண்ண ட்ரைனிங் ஷெட்யூலில் என் மைண்டில் இருக்கிறது சொல்ல முடியாது. என் டைமிங்ஸ் என்ன, இப்போ நான் வந்து Thursday ஸ்பேரிங் கேட்குறேன், நெக்ஸ்ட் டே மார்னிங் ரெக்கவரி, ஓகே, கேம்ஸ் தரலாம். Thursday ஈவினிங் ஸ்பேரிங் கேட்குறேன் அப்படின்னா, இல்லை நம்ம ஃப்ரைடே வைக்கிற அப்படின்னா Saturday மார்னிங் ஓகே ரெக்கவரி ஆர் ஸ்விம்மிங் சம்திங் அந்த மாதிரி கொடுக்கலாம். ஸோ மோஸ்ட்லி நம்ம ஜென்ரல் ஃபிட்னஸ் நம்ம எல்லாமே கவர் பண்ணுறோம். ஓகே. பட் வி டோன்ட் ட்ரெயின் லைக் அத்லெட் மாதிரி ட்ரெயின் பண்ணுவோம். லைக் ரன்னிங் எல்லாமே ஆல்மோஸ்ட் எல்லாமே இருக்கும். பட் நம்ம லிஃப்டர்ஸ் மாதிரியோ பாடி பில்டர்ஸ் ட்ரெயின் வெயிட்ஸ் மட்டும் பண்ண மாட்டோம். ஓகே, நம்மளுக்கு தேவையான அளவு தான் பண்ணுவோம். பட் அதில் நம்ம ப்ரோக்ரஸிவ் ஓவர்லோட் பண்ணுவோம். இப்போ நம்ம ஒரு மினிமல் வெயிட்டில் நம்ம வந்து 3 years பண்ணாலுமே 3 rep max பார்க்கணும் அப்படின்னாலுமே அதில் ப்ரோக்ரஸிவ் ஓவர்லோட் பண்ணுவோம். எவ்ரி வீக்கா இல்லை எவ்ரி 2 weeks? எவ்ரி வீக்
2 வீக்ஸ் ஒன்ஸ் அந்த மாதிரி பண்ணலாம். ஓகே ஓகே, அது ப்ராப்பர் ஸ்ட்ரென்த் கண்டிஷனிங் கோச்சிங் நம்ம கேட்குறது தான் பெட்ரு. ஓகே ஓகே நான் என்ன பண்ணாலுமே நம்ம ஏன்னா இண்டிவிஜுவலாக ஒருத்தனை பார்த்தா சொல்ல முடியும். ம் அவனை அசஸ் பண்ணி அவன் என்ன பண்ணுவான்றது நம்ம அது பர்சனலாக தான் தெரியும். ஸோ நான் நார்மலாக சொல்லும் போது 2 days ஸ்ட்ரென்த் ட்ரைனிங், ஓகே 1 day ஃபார் ஸ்பிரின்ஸு, 1 day லாங் ரன்னிங், லாங் ரன்னிங், லைக் கிராஸ் கண்ட்ரி சம்திங். ஏன்னா அது சொல்லுவாங்க நிறைய பேர் இப்போ புதுசு இப்போ எஸ்என்சிக்கில் வச்சு சொல்லுவாங்க நிறைய ரன் பண்ணாத ம் அப்படின்ட்டு. பாக்ஸிங் பண்ணுறதும் தெரியும் ரன்னிங் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்டு. வெயிட் மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுக்குமே ஆகட்டும். அடுத்து நம்ம ஒரு உள்ளே ட்ரைனிங் பண்ணிட்டு இருப்போம், ஒரு ரூம்லேயே நம்ம ஒரு 20 பேரே பார்த்துட்டு இருப்போம். ம் காம்படிஷன் டைம் நம்மளுக்கு அது ஸ்ட்ரெஸ் இருக்கும். ஓகே ஸோ 1 day ரோட் ரன்னிங் வி ஃபீல் குட், ஆல்சோ வி ஆர் நாட் மிஸ்ஸிங் ட்ரைனிங். ம் அப்புறம் நம்மளுக்கு ஆல்வேஸாக நம்ம லெக்லாம் ஃபெட்டிக் ஆகும் ஃபெட்டிக் ஒர்க் பண்ணி பண்ணி பண்ணி. எஸ் அது இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு நம்மளுக்கு ரன்னிங் தேவை. ஸோ 1 day யூ கேன் கீப் ஃபார் எண்டுரன்ஸ், 1 day வந்து ஸ்பிரின்ஸு, இந்த ஸ்பீட் ட்ரைனிங் ஒரு நாள். ஓகே ஸோ வந்து 2 days ஸ்ட்ரென்த் ட்ரைனிங், ஈவினிங்ஸ் ஆக்சுவல் பாக்ஸிங், பாக்ஸிங், டச் பேரிங், சர்க்யூட் ட்ரைனிங். அது கோச்சு ஸ்டூடெண்ட் பொறுத்து டெக்னிக்கல் ஒர்க் பண்ணுறது எல்லாம். ஸோ ட்வைஸ் இன் டே இட்ஸ் பெட்டர். ஒரு நாளைக்கு 2 செஷனு, ஆல் 6 days 12 செஷன்ஸா? இல்லை, நம்ம லோடு வந்து 5 daysலேயே பண்ண வைக்கலாம். ஓகே இப்போ நம்ம கிராஸ் ரூட் லெவலில் பார்த்தா நம்ம மார்னிங் வரையும் ட்ரைனிங் பண்ண வைக்க முடியாது. அவனை ம் காலேஜ் போவான், ஸ்கூலுக்கு போவான், 1 day தான் ட்ரைனிங் வருவான். ஸோ அதில் நம்ம என்ன பண்ண முடியும்னு பார்க்கணும். ஓகே லைக் 90 minutes செஷன்னா 45 minutes 40 minutes பண்ண வைக்கலாம். ஓகே ஃபிட்னஸ் தென் பாக்ஸிங் பாக்ஸிங் பண்ண அப்படி பண்ண வைக்கலாம். 1 day ஸ்பேரிங் பண்ண வைக்கலாம். மார்னிங் ஈவினிங் லைக் ஒரு ப்ராப்பர் ஷெட்யூல் பண்ணி ப்ராப்பர் அத்லீட்டு அப்படின்னா பண்ணுறானோ அவங்க 5 days 5.5 days இருப்பாங்க. ஓகே அதில் 2 செஷன் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கேம்ஸு ரெக்கவரி மாதிரி ஆக்டிவ் ரெக்கவரி வந்துடும். ஓகே 1 day ஃபுல் ரெஸ்ட்டும் வந்துடும். ஓகே அதர் டே மேபி அவங்க ஏதாவது இன்ஜுரி இருந்தால் ரீகேப் பண்ணுறது ஒரு செஷன் வந்துடும், ம் அவங்க போவாங்க. மற்ற டே ஆஸ் யூஷுவல் இப்போ சொன்ன எல்லாமே மிக்ஸ்டாக தான் இருக்கும். மிக்ஸ்டாக இருக்கும். மிக்ஸ்டாக தான் இருக்கும். நியூட்ரிஷன் அண்ட் இது ரெக்கவரி எவ்வளோ இம்பார்ட்டண்ட், அதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி டிப்ஸ்? ரெக்கவரி ஹேவ் இன்ஜுரி ஹேவ் எனி பெயின், ம் நம்மளே ஒரு ரேட்டிங் லைக் 1 2 3 நம்ம பெயின் நம்ம டாலரன்ஸ் இருக்கும். 1 ஓகே, ஒரு 2-3 days பார்க்கணும். 2-3லாம் போய் பிஷியோ 2-3 வந்துச்சுன்னா ஆர்த்தோ போய் பார்த்துக்கணும், டக்குன்னு செக் பண்ணிடணும். எனி பெயின் 7 days மேலே இருக்கிறது இட்ஸ் நாட் குட். ஓகே 7 days மேலே இருக்குன்னா ஒரே நம்ம போய்ட்டு ஃபிஷியோ பார்த்துக்கணும். எனி கோச், நம்ம கோச் தவிர்த்து நம்ம ஃபிஷியோதெரபி கிடையாது, அவர் ஆர்த்தோ கிடையாது. நம்ம போய்ட்டு அவருக்கு வந்து ரொம்ப ரீகாப்பாக சொல்லக்கூடாது. இப்போட்டு அவங்ககிட்ட ஸ்பெசிஃபிக்காக அதுக்குன்னு இருக்கவங்ககிட்ட அமைச்சது பெட்ரு. ஓகே ஈவன் எஸ்என்சியுமே நம்மளுக்கு ஒரு அளவுக்கு மேலே ஒரு கோச்சுக்கு ஐடியா இல்லை அப்படின்னா எஸ்என்சிக்கு அதுக்குன்னு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கோச்சுக்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுறது பெட்ரு. அது நம்ம ஊரில் பண்ணுறதில்ல யாருமே. ஏன்னா எல்லாமே ஒரே ஆள் பண்ணுறோம். ஏன்னா அப்போது ஒரு மைண்ட் செட் இருக்கும், ஜிம்முக்கு போனால் பாடி பில்டர் ஆகிடுவான், அந்த கேம் விட்டு போயிடுவான், அந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. ஓகே அவங்களும் சும்மா சொல்லல, பட் இப்போ அப்படி நிறைய சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ தே ஷுட் டிஸ்கஸ் வித் இண்டிவிஜுவலிஸ்ட்டாக அதில் இருக்காங்கல்ல, அவங்க டிஸ்கஸ் பண்ணி நியூட்ரிஷன் அந்த இதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக தெரபியூட்டியோ அவங்ககிட்ட போய் இந்த மாதிரி பையனுக்கு இந்த மாதிரி இருக்குது என்ன பண்ணலாம் இல்லை அமுச்சு விட்டு பார்த்துட்டு அது ஆட் பண்ணுறது பெட்டர் அவனுக்கு மட்டும். ஏன்னா இன்ஜுரி டீம் கேம்னாலுமே சரி இண்டிவிஜுவல் கேம்னாலுமே நம்ம டீமாக தான் ட்ரைனிங் சுற்றி ஒரு டீம் பட் ஸ்டில் சில விஷயத்துக்குலாம் சின்ன விஷயத்துக்குலாம் நம்ம ஒரு இண்டிவிஜுவல் எஃபர்ட் நம்ம கோச் சைடில் போடணும். ஸோ இவனுக்கு இது தேவை, இவங்க இந்த டைமில் இது தேவை, இவனுக்கு வந்து ஒரு 15 minutes அது ஆகும் ஆகிறதுக்கு, இவனுக்கு 5 minutes போதும், டக்குன்னு ஃபெட்டிக் ஆகிடுவான் பாடி. ஸோ அதெல்லாம் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அந்த இடத்துக்கு எல்லாமே பிகப் பண்ணுறது தான் பெட்ரு கேம் சொல்ல போகும். ஓகே நியூட்ரிஷன் இப்போது நீங்கள் வந்து ஜென்ரலாக இப்போ ஒருத்தங்களுக்கு அட்வைஸ் பண்ணணும்னா சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லுவீங்களா, இல்லை ஜஸ்ட்டு ப்ராப்பராக சாப்பிட்டாலே போதும் அப்படி சொல்லுவீங்களா? நான் பாக்ஸிங் பண்ணுங்க சப்ளிமெண்ட்லாம் எடுக்கல. ஓகே நான் சுற்றி இருக்கவங்களை யாருமே நான் சப்ளிமெண்ட் அவ்வளோவா எடுத்து நான் பார்க்கல. பட் இப்போ சப்ளிமெண்ட்லாம் ஏன்னா இப்போ குக் பண்ணுறது நிறைய சேஞ்ச் ஆகிடுச்சு, சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கிறாங்க. நான் எப்பவுமே கோ வித் சம் டயட்டிஷியன், நியூட்ரிஷன் கிட்ட போய் நீ அட்வைஸ் எடுத்துக்க அப்படி தான் சொல்லுவேன் மோஸ்ட்லி. பட் நான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் இஃப் ஐ ஹேவ் டீம், நான் வந்து லாஸ்ட் மினிட் அந்த வெயிட் லாஸ் பண்ணுறதுலாம் பண்ண மாட்டேன். மோஸ்ட்லி நான் ஒரு பிஃபோர் 2-3 மந்த்தே வந்து நான் வந்து கொஞ்சம் ப்ராப்பராக அவங்கள வெயிட் கட் பண்ண வைக்கிறது, என்னென்ன வெயிட்டில் ஏர் பண்ண பிளான் பண்ணுறேன், பிளான் பண்ணி ரெடியாக வச்சுருவேன். ஓகே நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது. இப்போ வந்து பிஎஃப்ஐலே கேலண்டர் வந்துடுது, இயர்லி ஸ்டார்ட் ஆகும் போதே வந்துடுது. இதுதான் நேஷனல் தெரிஞ்சிச்சு. அந்த நேஷனலுக்கு நீ பையனை ரெடி பண்ணணும், ஸ்டேட்டுக்கோ டிஸ்ட்ரிக்டோ ரெடி பண்ணாத. ஓகே நேஷனலுக்கு ரெடி பண்ணிட்டா அவனோட வெயிட் கிடையாது, இதான் வெயிட் கிடையாது. ஒரு 2 months பிஃபோர் ரெடி ஆகிட்டா அது ஸ்டேட்டு வந்து 1 week பிஃபோரோட வரட்டும். ஏன்னா அவங்க ஃபண்ட் இருக்காது, ஃபண்ட் இருந்தால் சீக்கிரம் நடத்துவாங்க, ஃபண்ட் இல்லைன்னா அவங்க லேட்டாக தான் நடத்துவாங்க, அவங்களுக்கு குறை சொல்ல முடியாது. ஏன்னா ஸ்டேட்டில் அவங்களுக்கு யார் ஃபண்டு தருவாங்க கிடையாது, அவங்க டைம் பொறுத்து நடத்துவாங்க. ஸோ நம்ம ரெடியாக இருக்கணும். ஓகே நேஷனல் கேலண்டர் வந்துருச்சு, இந்த கேலண்டர் டேட் வந்துச்சு, இந்த டேட் தான் நேஷனல்ஸ்னால் அவ்வளோதான், அங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணு. ஓகே ஓகே நேஷனல்ஸ் மோஸ்ட் டிசம்பர் நடக்குது. ஸோ ஸ்டார்ட் ஃப்ரம் மார்ச்லேருந்து அப்படியே ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணு, பேசிக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணனாலே
அங்கே வந்தெல்லாம் வெயிட்லாம் வந்து 1 month 2 month பிஃபோர் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். இதான் வெயிட் இந்த காம்படிஷன் வரப்போகுது. ஸோ அங்கேருந்து நம்ம டேம்பர் பண்ணுறோம். அப்படியே நம்ம வெயிட் அப்படியே ட்ரைனிங் அவங்களுக்கு பண்ணுறது பெட்டர். ஸோ நம்ம நியூட்ரிஷன்ஸ் கிட்ட அனுப்பிச்சு நம்ம அட்வைஸ் கேட்கறது இஸ் குட். நம்ம தனியாக வந்து சொல்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் நாட் அ குட் ஐடியா. ஓகே. ஏன் ஸ்போர்ட்ஸ் நியூட்ரிஷன் நிறைய வந்துட்டாங்க. ஸ்போர்ட்ஸ் நியூட்ரிஷன்ஸ் தனியாக இருக்காங்க. நம்ம அவங்ககிட்ட கேட்குறது பெட்டர். இந்த ஒரு பாக்ஸராக இருக்கான், அவனோட ட்ரீம் வந்து நேஷ்னல் கேம்ப் வரைக்கும் போகணும் அப்படின்னா அவனோட அந்த ரோட் மேப் என்ன, அவன் என்னென்ன பண்ணணும், எப்படி இப்படி வின் பண்ணால் நேஷ்னல் கேம்ப் போக முடியும், இல்லை இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணணும்னு நினைக்கிறான்னா அவன் என்னென்ன பண்ணணும்? டிஸ்ட்ரிக்ட் பண்ணணும், டிஸ்ட்ரிக்ட் வின் பண்ணால் ஸ்டேட் பண்ணணும், ஸ்டேட் வின் பண்ணால் நேஷனல் வின் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக இல் கோ அப். அடுத்தடுத்து போயிட்டே இருக்கு. மேக்ஸிமம் கொடுத்தாலே ஆட்டோமேட்டிக்காக அவங்க நோட் பண்ணிவிட்டு கால்குலேட் பண்ணுவாங்க. ஓகே. நம்ம அசோசியேஷனுக்கு வந்து லெட்டர் அனுப்புவாங்க. என்னோட இது வந்து கரியர் வந்து எனக்கு இந்தியாவை வந்து ஒலிம்பிக்ஸில் ரெப்ரசென்ட் பண்ணணும், இல்லை வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பில் ரெப்ரசென்ட் பண்ணணும் அப்படின்னு இருக்காங்க அப்படின்னா எந்த ஏஜ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும், அண்ட் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் என்னென்ன ஏஜ் இப்போ ஐ திங்க்